தேர் இழுத்து தெருவில் விட்டா மாதிரி இன்னைக்கு நம்ம தெருவிலே வந்து உக்காந்துட்டோம். இனிமேல் என்ன பண்ணுறது? முடிய உக்காந்து புலம்பின்னு இருந்தா நமக்கு வேலை ஆகாது. இந்த பக்கம் போவான், எவனாவது ஒருத்தன் சிக்காமலா போடுவான். என்னடா இது? கடவுளோட அருளே அருள் தான். நம்ம 100க்கும் 150க்கும் அழிஞ்சுன்னுக்குறோம். என்னடானாக்கா 7000 8000 கண்ணில் காமிக்கிறாரு கடவுள். கடவுளே, ஆஹா, இன்னைக்கு ஐத்திர வேண்டியது தான் இதை. பா 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 எடுத்தேம்பாரு ஓட்டம். மயிலே மயிலேன்னா இறகு போடாது, குத்தி புடுங்கணும். பார்த்துருவானா? ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே இருக்காதம்மா. ஊரை விட்டு சென்னைக்கு அமுச்சு விட்ட வேலை கிடைக்கும்னு. எங்கம்மா வேலை கிடைக்குது? ஆட்டை திருடிட்டோம், கட்டியும் வச்சுட்டோம். எவனாவது கேனை மாட்டினான்னா அவங்ககிட்ட வித்துடணும். ஆஹா, அங்கே ஒரு குண்டாஞ்சட்டி நின்னுங்கிறான் போனை பேசிக்கணும். அதனால அவனை போய் பிராக்கெட் பண்ணி அவங்ககிட்ட வித்துடணும் அந்த ஆட்டை. அம்மா குடும்ப கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுமா. கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள வேலை வாங்கிடுவோம்மா. சரி நீ வெயி, உடம்ப பார்த்துக்கோ, சாப்பிடுனா. சரி வச்சிடுற போனை. தம்பி தம்பி, என்னப்பா சோகமா நிற்கிற? அதை ஏன் கேட்குறீங்க பெரியவளே? வாழ்க்கையே பிடிக்கல, செத்துலாம் போல இருக்கு. என்னப்பா சொல்ற? இந்த அறியாத வயசுல செத்துறன்னு சொல்ற? உன் பிரச்சனை என்ன என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயா, ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா 1000 பிரச்சனை ஐயா. யார்கிட்ட சொல்றதுனே தெரியல. பார்க்க எங்க அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்ககிட்ட சொல்றேன். அப்பா மாதிரி கேளுங்க. என்னடா இது, இவங்ககிட்ட ஆட்டையை போடலான்னு வந்தா அப்பான்னு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு தகுந்த பிட்டு நான் போடுறேன் பாரு. ஆமாம் தம்பி, நீ கூட என் புள்ள மாட்டாங்கிற பார்க்கறதுக்கு தெரியுமா? உனக்கு என்ன உதவி ஓணுன்னு கேளு, நான் ஓட்டுனே செய்கிறேன் பாரு. ஐயா, நீங்க புள்ளன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் ஐயா. என் பேர் உண்டியல் ஐயா. என் சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் ஐயா. தம்பி, நீ கடலூர்லேருந்து வந்தியா? அது பிரச்சனை இல்லைப்பா. உனக்கு இப்போ பிரச்சனைன்னு சொன்னிய, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சொல்றேன் ஐயா, சொல்றேன். நீங்களே கேளுங்க. 1 டிகிரி இல்லை, 2 டிகிரி இல்லை, 3 டிகிரி படிச்சிருக்கேன். படித்த கேஸா? இன்னும் ஈஸியாக ஏமாத்தலாம். எப்பா 3 டிகிரியா படிச்சிருக்கிறா? எப்பா என்னப்பா லூஸ் மாதிரி பேசுற? 3 டிகிரி படிச்சிருக்கேன் தான் சொன்னேன். நான் என்ன 30 டிகிரி படிச்சிருக்கேன் நான் சொன்னேன்? எப்பா என் பிரச்சனையை கேளுப்பா. எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டுது. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா சொல்ல. என்கிட்டயே இல்லைண்டா, இப்போ போகிறேன் பாரு பிட்ட. தம்பி இதை பாருங்க, நீங்கள் எத்தனை டிகிரி படிச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன வேலை கொடுத்தா நீங்கள் செய்வீங்க? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க. ஏதாவது ஒரு வேலை கச்சா போதும். என்னது வேலை செஞ்சு சம்பாதிக்க போறியா? என்னப்பா இதை பாரு, இன்னைக்கு பார்த்தியானா எந்த கம்பெனிலையும் வந்து சொந்தமாக வேலை தர மாட்டான், பர்மனெண்ட் வேலையே கொடுக்க மாட்டான். எல்லா கம்பெனிலையும் கான்ட்ராக்டு தான். கான்ட்ராக்ட் விட்டு நல்லா படித்தவனாரு, படிக்காதவனாரு, அதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. 5000 ரூபாய் சம்பளத்துக்கு எவன் வருவான், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு எவன் வருவான்? இந்த மாதிரி வலை போட்டு தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறானுங்கப்பா. அதனால நீ இதெல்லாம் செய்யறத விட இந்த பாரு, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணு, நீ முன்னுக்கு வந்துருவ. நீங்க சொன்னதும் வாஸ்தவம் தான் ஐயா. ஆனா சொந்தமா பிஸ்னஸ் பண்ணுன்றீங்க. எந்த பிஸ்னஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. இப்போ தான்பா நீ என் வழிக்கு வந்திருக்கிற. இந்த பாரு, 1க்கு 4, 4க்கு 8, 8க்கு 32. இப்படியே போச்சுன்னா உன் கதை எங்கேயோ போயிடும். ஐயா, நீங்க ஏதோ கணக்கு சொல்றீங்கன்னு தெரியுது. ஆனா என்ன கணக்கு தான் ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க ஐயா. என்ன நம்ம கணக்கு சொன்னா? நான் சொன்னதெல்லாம் திருட்டு கணக்குடா. தம்பி, உனக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஆடு வளர்ப்பை பற்றி நீ கேள்விப்பட்டுக்கிறியா? ஒரு ஆடு 4 குட்டி போடும், 4 குட்டி 8 குட்டி போடும், 8 குட்டி 32 குட்டி போடும். அப்போ என்ன ஆகும்? லட்சக்கணக்கில் நீ சம்பாதிக்கலாம், ஒரு ஆட்டு பண்ணியே வைக்கலாம். அந்த மாதிரி பிஸ்னஸ் நான் சொல்ல போகிறேன். அடடே, நீங்க சொன்னது சூப்பர் யோசனையா இருக்கே. படிச்ச எனக்கு இது தெரியாம போச்சே. ஐயா, எனக்கு ஆடு வளர்ப்புனா தெரியும் ஐயா. நீங்க ஏதாவது ஆடு கிடைக்குமா? தம்பி, ஆடு வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்றும் எவ்வளோ வச்சுக்கிறியா? எங்க அம்மா மெட்ராஸ்ல யாரையும் நம்ப கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க ஆடை காமிங்க, அப்புறம் தான் பணம் எவ்வளவு வச்சிருக்கேன்னு சொல்லுவேன் நான். அப்படியா? சரிப்பா, வா, நான் ஆட்டை காமிக்கிறேன். சரி. ஐயோ, ஆடு வளர்த்து பெரிய ஆள் ஆயிடலாம். தம்பி இதை பாத்தியா? இதுதான் என் வீடு. ஓ, அங்க பாத்தியா? அதான் என் ஆட்டு கொட்டா. அதுல எவ்வளவு ஆடு இருக்குது தெரியுமா? 100கணக்கான ஆடு இருக்குது. அதாவது
இந்த சுத்துப்பட்டில் நிறைய பிளாட்டுங்களை வாங்கி போட்டு வச்சுக்கிறேன். எதுனால? இந்த ஆட்டை வித்து தான். ஐயா என் வாழ்க்கையில ஒளிவட்டமே உங்களை பார்த்தா உடனே தான் தெரியுது ஐயா. ஆட்டு கொட்டாவே இவ்வளவு பெருசா இருக்கு. நானும் இது மாதிரி ஆடு வச்சா பெரிய கொட்டா நிறைய சொத்து சேர்த்துடலாமா? சேர்த்துடலாம். ஐயா கடலூர்ல எனக்கு கடன் இருக்கு ஐயா. கடனை முடிச்சுட்டு நான் பெரிய இடம் வாங்கி என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் என் ஆசை ஐயா. தம்பி 10,000 ரூபாய் வச்சுக்கிறேன்னு சொல்றியா தவிர வெளியே எடுக்க மாட்டியா? கையில காசு வாயில தோசை. என்னன்னா கையில காசு வாயில தோசைன்ற ஒண்ணுமே புரியலையேண்ணா எனக்கு. புரியலையா உனக்கு? இப்ப புரியாது, புரியும் போது புரியும். நான் போய் ஆடு பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஐ ஆடு பயங்கரமா இருக்கே. ஆடு வேற 5 குட்டி போடுன்றாங்க. 5 குட்டி போட்டுதுன்னா ஊர்ல எடுத்துன்னு போய் பெரிய ஆள் ஆயிட வேண்டியதான். ஆடு இந்த பாரு, உன்னை ஒருத்தங்கிட்ட விற்க போறேன். அவங்ககிட்ட நீ எப்படியாவது போய்ச்சிக்கோ. இந்த பாரு, இன்னைக்கு உன்னை விற்று தான் நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்க போறேன். வாப்பா, வாமா. தம்பி நீ கேட்ட ஆடு இதுதான். சூப்பரா இருக்கே ஆடு. இறகட்டும்பா, இதுல காசை குத்துரு, அதுக்கப்புறமா பாத்துக்கா. ஐயா உங்களை நான் என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் ஐயா. இதாங்க 10,000 ரூபாய் ரவுண்டா இருக்கு. மறக்கவே மாட்டேன் நீ என்ன. ஐயோ எத்தும்பா, ஊருக்கு எடுத்துட்டு போய் இந்த ஆடு பணக்காரனாவ பாரு நீ. நான் எல்லாமே போட்டு பயங்கரமா வளர்ப்பேன். எங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாரு. ஐ வா போலாம், கடலூர் போலானா? வா ஓடியா. ஆட்டை வித்தோம், ஆட்டையே போட்டோம். ஆட்டுக்காரன் பார்க்க போறான், அவன் மாட்டிக்கின்னு அழ போறான். இனிமே நமக்கு என்ன கவலை இருக்குதா? வர்றேன். காலைல ஏந்து முச்சாச்சு. ஆடை போய் அவுத்துனா விடுவோம். என்னடா இது 24 ஆடு தங்குது, ஒரு ஆடை காணுமா? எங்க போயிருக்கான்? யாருன்னா கேட்டு பார்ப்போம். ஐயோ அங்கிள், ஆட்டை எங்க எடுத்துட்டு போறீங்க? ஆடை எங்க எடுத்துட்டு போறேன்னா நான் வாங்கிட்டேன், நான் எடுத்துட்டு போறேன். வாங்கிட்டீங்களா? டேய் மாமா ஆட்டு வித்திருக்கா போலடா, வா நம்ம போவோம். ஐயோ இந்த பக்கமும் காணோம், இந்த சைடு காணுமா? மாமா என்ன பதட்டமா வரீங்க? பதட்டமா வரேன்னா ஏய் நம்ம லட்சுமியை காணண்டா. லட்சுமியா? அதான் போன வாரம் ஒருத்த கூட ஓடி போச்சு, அதே தேனுங்கிறீங்க. அடா மரமண்டிங்களா, அந்த லட்சுமி சொல்லடா. நம்ம ஆடு செவிலி ஆடு இல்ல, அந்த லட்சுமி காணண்டா. யோ மாமா, நல்லா குண்டா ஊத்துவேன். நம்ம ஆடு எடுத்துட்டு போயிருந்தான். மடைக்கு ஆடு யாருன்னு கேட்டேன். அவன் விலைக்கு வாங்கணும்னு சொன்னான். நீ வித்துட்டு நினைச்சுதான் நான் வந்தேன். எவனும் திட்டு போய்க்கிற விட்டு வந்துக்கிறப்பா. மரமண்டை வாங்கடா, காட்டுங்கடா. ஐயோ லட்சுமி என்ன பண்ணானுன்னு தெரியல. என்ன கறி குத்துட்டானுங்களா? லட்சுமி போச்சா? லட்சுமி மாட்டுக்கார வேலை, என் அட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, என் அட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. 5 குட்டி போட போகுது, என் அட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. 40 குட்டி ஆக போகுது, என் அட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாமா அங்க போய் நம்ம ஆடு தூக்கிட்டு போறோம். டேய் திட்டு போய் நில்றா, அதோ வந்துட்டேன். டேய் லட்சுமி குரு, டேய் நில்றா. டேய் திட்டு பையா, யாரு விட்டா ஆடு? எப்படா பிடிச்சி போவனிய? இப்பதான் என் ஆடை 10,000 ரூபாய் குத்து ஒருத்தர்கிட்ட வாங்கி வந்தேன். உன் ஆடுன்றீங்க? 10,000 ரூபாய் குத்து வாங்கி? ஆமா, ஆடு திருடு வந்துட்டு 10,000 ரூபாய் குத்து வேற வாங்கி. அது யாரு? நான் திருடலாம் இல்ல. ஒரு கேஸை வாங்கி வீட்டுல வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு டெய்லி காலைல கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம்னு அப்படியே புற குத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மொத்தத்துல சொர்க்கத்துல மிதக்கணும். நம்ம அப்பா மாதிரி இருக்குது. கையில காசு வச்சுக்கிறோம். சரியான கஞ்ச பிசினாரி. இந்த காசு எங்க இருந்து ஆட்டை போட்டோன்னு தெரியலையே. ஏப்பா உனக்கு எது இவ்வளவு காசு? அதுவாமா, அது ஒரு பெரிய ரகசியம். பெரிய ராஜ ரகசியம். அது தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ண போறேன்? உங்களை கடவுன காசை இன்னும் கொடுக்காம கிடக்குது. கை கட்டுது, வாய் கட்டாத போச்சு.